காரில் அவளை அமர வைத்து அவன் ஓட்டிச் சென்றான். ஆதி காலேஜ் விட்டதும் ராபின் அங்கிள் உன்னை பிக்கப் செய்துக்குவார். எனக்கு வேலை குறைவாயிருந்தா நானே வருவேன் என்று சொல்லி அவளை பார்த்தான். அவளோ ஜன்னலில் தலை சாய்த்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி கொஞ்சம் வருந்தினான். ஆதிரா, உனக்கு ஏதும் வேணும்னா என்கிட்ட கேளு, பி குட் கேர்ள் என்றான். ஆதிரா, ஸ்டாப், இங்கேயே நிறுத்திடுங்க. காலேஜ் வாசலில் யாராவது பார்த்தால் கிண்டல் அடிப்பாங்க, தப்பா பேசுவாங்க. ஆதி, என்னோட மனைவியை தப்பா பேச யாருக்கு தைரியம் இருக்கு? ஆதிரா அவனை முறைத்தாள். சரி சரி, பத்திரமா போ என்று ஓரமாக நிறுத்தினான். ஆதிரா விட்டால் போதும் என்று பறந்தாள். ஆதி அவளை ரசித்தான். ஆதிராவை பார்த்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். நேராக கிளாஸ் ரூம் உள்ளே சென்று கடைசி பெஞ்சில் அமர்ந்தாள். மீனு, மச்சான், என்னடா ஆச்சு? உடம்பு சரியில்லையா என்று ஆதிராவை நெற்றில் கை வைத்து தொட்டு பார்த்தாள். ஆதிரா, ச்ச, கையை எடு என்று கையை தள்ளிவிட்டாள். பிரேமா, என்ன ஆச்சு மச்சி? ஆதிரா, இந்த துப்பட்டாவை கலற்று என்று பின்னை காட்ட அவள் கலற்றினாள். துப்பட்டாவை சுருட்டி வீசி எறிந்தாள். மஞ்சு இவளை பார்த்து பக்கத்தில் இருந்த நண்பர் குழுவிடம் ஆண்களோட பழகி இவளுக்கு தான் ஒரு பொண்ணுன்னே மறந்து போச்சு. ஆதிரா, மூஞ்சி சும்மா இரு, முறைத்தாள். மஞ்சு, பின்ன உங்க அம்மா உன்னை வளர்த்திருந்தா எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க என்றதும் அவள் பலவாறாக பேச்சு தொடர்ந்தது. அவளுக்கு அம்மா இல்லையா? ஓடி போயிட்டாங்களா? ஆதிரா கோபத்தின் எல்லை கடந்தது. நந்து கிளாஸ் உள்ளே நுழைந்தான். நந்து, ஹாய் மச்சான். ஆதிரா கண்டு கொள்ளாமல் மஞ்சுவை முறைத்து கொண்டிருப்பதை பார்த்து மஞ்சு தலையில் தட்டினான். என்ன மச்சானை மறுபடியும் வம்பிழிக்கிறியா? ஆதிரா, டேய், கேமராவை மறடா என்றவள் மஞ்சுவை சுற்றி இருந்த ஆண்களை தும்சம் செய்தாள். மீனு ஒருவனை பிடித்து தலைமிடியை ஆட்டினாள். நீ பொம்பளையா பிறந்திருக்கலாம். ஏன்னா எங்க மச்சான் அடிச்சா ஆண்களை மட்டும்தான் அடிப்பேன்னு கொள்கை வச்சிருக்கான். கிளாஸ் ரூம் கலாட்டா முடிந்ததும் ஆதிரா போனில் வெளிச்சம் மின்ன, உனக்காக வருகிறேன் என் தேவதையே என்ற மெசேஜ் பார்த்ததும் முகத்தை சுளித்தாள். நந்து போனை வாங்கி பார்த்தான். லடி ராஸ்கல், என்ன தைரியம் அவனுக்கு? இப்போ மெசேஜ் அனுப்பியிருக்கான். டேய் மச்சான், உனக்கு அவனை பிடிக்காது இல்லை? ஆதிரா, கிஷோர் அப்படிங்கிற பேரை கூட கேட்க பிடிக்கலை. நந்து வந்ததும் அவனை சுற்றி கேரோ பண்ணி துவைச்சி காய வைக்கணும். ஆதிரா, விடுடா, அவன் இப்போ பெரிய ஆளு, தேவையா நமக்கு? விலகிட்டோம், அவ்வளவுதான். மறுபடியும் பழசை நினச்சி மனசை கெடுத்துக்க கூடாது, தாண்டி போய்கிட்டே இருக்கணும். நந்து, மச்சான், உன்னை மாதிரி பொக்கிஷத்தை காப்பாற்றுற தகுதி அவனுக்கில்லை. உனக்குன்னு ஒரு சூப்பர் மேன் கிடைப்பான். ஆதிரா, சூப்பர் மேன் இல்லை, டார்ச்சர் மேன். அப்போ பேசிக்கலாம், விடுடா என்று தன்னுடைய டேபிள் மேல் சாய்ந்தாள். ஆதிராவுக்கு அழைப்பு வந்தது. பிரின்சி கூப்பிடுறார். ஆதிரா, இது வேற தலைவலி என்று யோசித்து கொண்டே பிரின்சிபால் ரூமுக்குள் நுழைந்தாள். சார் என்று நரேஷை பார்க்க அவன் எப்பவும் போல் சிரித்தான். எழுந்து அவள் அருகே வந்து, ஆதிரா, ரொம்ப அழகா இருக்கே. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் என்று சொல்லி கிளம்பினான். ஆதிரா, நான் யார்கிட்டே என்று கேட்டுக்கொண்டே திரும்பியவள் கண்ணில் அவன் உருவம் விழ, இவன் எதுக்கு இங்கே வந்தா? ராபின் அங்கிள் வரலையா? ஆதி அவளை முறைத்தான். நான் வந்தா உனக்கு பிடிக்காதோ? இங்கே வா என்று அருகில் அழைத்தான். ஆதிரா கொஞ்சம் பயந்தாள். அது என்னோட அம்மாவை பற்றி தப்பாக பேசினாங்க, அதனால தான். ஆதி, உன்கிட்ட ஒன்றும் கேட்கல, இங்கே வா. ஆதிரா, நான் வேணும்னு ஒன்றும் செய்யலை. ஆதி, தெரியுதுப்பா, இங்கே வா. அவன் அருகில் நின்றாள். ஏதாவது சாப்பிட போகலாமா? ஆதிரா வேண்டாம் என்று தலையாட்டினாள். சரி வா, டீ குடி என்று அவள் கைப்பிடித்து அருகே அமர வைத்தான். ஆதிரா பக்கத்தில் உட்கார வைத்து என்ன செய்ய போறான்? ஆதி, இல்லை, உனக்கு துப்பட்டா போட பிடிக்கலையா என்றதும் மார்பை மறைத்து கொண்டாள். போச்சுடா,
சரியா பாயிண்டுக்கு வந்து நிற்கிறான். ஆதி, நான் உன்னை பார்த்தது உனக்கு தெரியும், அதனால மறைச்சிக்கிட்ட. ஆனால் உனக்கு தெரியாமல் எத்தனை பேர் உன்னை தப்பாக பார்க்கலாம். சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை, ஆனால் நீ அழகி, உனக்கு தேவை. துப்பட்டா பிடிக்கலைனா கோட் மாதிரி போட்டுக்கிறியா? ஆதிரா, துப்பட்டா போட்டுக்கிறேன். ஆதி, குட் கேர்ள். ஆதிரா, எப்போ டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணுவீங்க? ஆதி அவள் தோளை அணைத்து, அது மட்டும் கனவுல கூட நடக்காது. நான் கிளம்புறேன் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு கிளம்பினான். ஆதிரா அவன் முத்தமிட்ட இடத்தை தேய்த்து துடைத்தாள். மனம் குழம்பி போனாள். இவ என்ன, நேத்து அப்பா மாதிரி பேசினா, இன்னைக்கு அம்மா மாதிரி பேசுகிறான் என்று யோசித்து கொண்டே அவள் வகுப்பறைக்கு வந்து அவள் டேபிள் மேல் சுருட்டி வைத்திருந்த துப்பட்டாவை கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். மாலை வீட்டில் ஆதிராவை அழைத்து, உன்னோட அரிய சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் செய்யணும். டியூஷன் எடுக்க ஒருத்தரை வர சொல்லி இருக்கேன். காலை யோகா கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் போகணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இரவு 8 மணிக்கு நானே உனக்கு சொல்லி கொடுப்பேன். இனிமேல் ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறது, ரோட்டில் பாட்டு பாடுவது, கும்ஃபு ட்ரைனிங் எதுவும் இல்லை, புரியுதா? இந்த கார்டில் கொஞ்சம் பணம் இருக்கு, தேவைக்கு செலவு செய்துக்கோ. ஆதிரா கோவத்தில் கத்தினாள். முடியவே முடியாது. நீங்கள் யார் சார்? என்னோட அப்பாவா, அண்ணனா, இல்லை அம்மாவா? சும்மா மிரட்டிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் சொல்லும் எல்லாத்தையும் நான் செய்யணுமா? நான் என்ன அடிமையா? ஆதி, சரி, நாம் கொஞ்சம் வெளியே போகலாமா ஜாலியா? ஆதிரா கோபத்தை குறைத்து கொண்டு தன்மையான குரலில், எங்கே போகிறோம்? ஆதி, சொல்லறேன், போகலாம் வா என்று அவளை அழைத்து கொண்டு ஒரு பூங்காவிற்கு சென்றான். அது பாம்பு பூங்கா. விதம் விதமான பாம்புகளை பார்த்து ஆதிரா அலறினாள். ஆதியின் மேல் ஏறி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள். காலை தூக்கி ஆதியின் இடையில் கட்டிக்கொண்டாள். நீங்கள் சொன்னது எல்லாம் செய்யறேன், என்னை வெளியே கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ஆதி, இல்லை, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். சும்மா ஒருத்தர் சொல் பேச்சு கேட்காமல் சுத்திட்டு இருக்காங்க. ஆதிரா அவன் கழுத்தில் புதைந்து கொண்டு கண்ணை மூடி மெல்லிய குரலில், நீங்கள் சொல்வதை நான் கேட்குறேன், ப்ராமிஸ். அதை கேட்டு மெலிதாக புன்னகைத்த ஆதி அவளை தூக்கி கொண்டு காரில் அமர்ந்தான். அவள் அவன் மடியை விட்டு நகர மறுத்தாள். காரை டிரைவர் வைத்து ஓட்டி சென்றான். வீட்டிலும் அவள் இறங்கவே இல்லை. காலை தரையில் வைக்க மறுத்தாள். ஆதியே அவளை தூக்கி கொண்டு அவள் அறையில் கட்டிலில் அமரச் செய்தான். மறுபடியும் கோலா கரடி போல அவன் கழுத்தை சுற்றி கொண்டு அவன் மேல் ஏறி இறங்க மறுத்தாள். ஆதி, இப்படியே எவ்வளவு நேரம் இருக்க போறே? ஆதிரா பெரிதாக சத்தம் போட்டு, என்னை கொல்ல பார்க்கிறீங்க, என்னை விட்டுடுங்க, நான் உங்கள் கண்ணில் படாமல் எங்கேயாவது போயிடுறேன், என்னை கொடுமைப்படுத்தாதீங்க. ஆதி அவளை அணைத்து அவள் முதுகை நீவினான். சரி, நாம் வீட்டுக்கு வந்துட்டோம், கண்ணை திறந்து பாரு, இங்கே ஒன்றும் இல்லை. ஆதிரா சத்தமாக அழுதாள். ஆதி அவளை கட்டிலில் சாய்த்து அவனும் அவளை அணைத்து அருகில் படுத்து கொண்டான். சிறிது நேரம் விசும்பியவள் கண் விழித்து வீட்டில் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொண்டு ஆதியை விட்டு விலகி அவனை தள்ளிவிட்டாள். கட்டிலை விட்டு இறங்கி பாத்ரூம் நுழைந்தாள். ஆதி தன்னுடைய உடையை சரி செய்து கொண்டு அவனுடைய அறைக்கு சென்றான். இரவு உடைக்கு மாறி, சரோமா, டிஃபன் ஆதிராவுக்கு அவளுடைய ரூமில் கொடுத்துடுங்க என்று தான் சாப்பிட்டு வீட்டில் இருந்த ஆஃபீஸ் ரூமுக்கு சென்றான். ஆதிரா தன்னுடைய அறையில் சாப்பிட்டு தூங்க நினைத்து படுத்தாள். ஆனால் ஏனோ கண் மூடினால் பாம்புகள் ஊற தூங்க முடியாமல் திணறினாள். எழுந்து நடந்தாள். போர்வையை வைத்து முழுவதுமாக முக்காடிட்டு கொண்டு சரோஜா அறையை நோக்கி சென்றாள். பிறகு திரும்பினாள். வேலையை முடித்த ஆதி தன்னுடைய அறைக்கு தூங்க செல்ல நினைத்து வெளியே வரும்போது ஆதிரா அங்கும் இங்கும் அலைவதை பார்த்தான். பிறகு படிக்கட்டில் அமர்ந்து சாய்ந்திருந்தாள். தன்னுடைய காலடியில் பாம்பு ஊறுவதைப் போல தோன்ற திடீரென துள்ளி எழுந்தாள். இதை கவனித்து கொண்டிருந்த ஆதி என்ன செய்ய போகிறாள் என்று நினைத்து அவனுடைய அறையில் நுழைந்து கொண்டு கதவை சரியாக சாத்தாமல் இடுக்கு வழியாக பார்த்தான். ஆதிரா எழுந்து ஆதியின்
அறைக்கு முன்னும் பின்னும் நடந்தாள். பிறகு அவன் அறை வாசலில் நின்றாள். இதை பார்த்து ஆதி வேகமாக கட்டிலில் படுத்துக்கொண்டு தூங்குவதைப் போல பாசாங்கு செய்தான். ஆதியின் அறையில் மெல்ல பதுங்கி நடந்து அவனுக்கு அருகில் நின்றாள். அவன் ஏதும் அசைவில்லாததை பார்த்து தூங்கிவிட்டான் என்று உறுதி செய்து கொண்டு அவன் அருகில் படுத்துக்கொண்டு தூங்கி போனாள். ஆதி அவள் தூங்கும் வரை அசையாமல் படுத்திருந்தவன் அவள் தூங்கிவிட்டாள் என்று தெரிந்ததும் கண் விழித்து அவளை பார்த்தான். இவளுக்கும் எனக்கும் குழந்தை பிறந்தால் அது யாரை போல இருக்கும்? ஆனால் இவளை போல இருக்கக்கூடாது. என்னால் 2 பேரை சமாளிக்க முடியுமான்னு தெரியலை. ஆதிரா காலை ஆதியின் அறையில் கண் விழித்தாள். ஆதி முன்பே கண் விழித்திருந்தாலும் ஆதிரா இங்கு படுத்திருந்தது ஆதிக்கு தெரிந்ததாக காட்டிக்கொண்டால் ஆதிரா சங்கடப்படுவார் என்று நினைத்து கண்மூடி படுத்திருந்தான். ஆதிரா ஆதியை பார்த்து, ஐயோ, இன்னைக்கு உன்னோட முகத்தில் முழிச்சிட்டேனே, என்ன நடக்கப் போகுதோ, எல்லாத்துக்கு காரணம் நீதான் என்று திட்டிக்கொண்டே கிளம்பினாள். ஆதியோ இவள் நகர்ந்ததும் சிரித்து கொண்டே குளியலறைக்கு சென்றான். ராபின் தயாராக இருக்க ஆதிராவை யோகா கிளாஸுக்கு இழுத்து சென்றார். அவளோ முகத்தை தூக்கி கொண்டு போக பிடிக்காமல் அவருடன் நடந்தாள். அடுத்து டான்ஸ் கிளாஸ் முடித்து காலேஜ் முடித்து வீட்டுக்கு வந்ததும் டியூஷன் முடித்து ஆதியுடன் கிளாஸ் முடித்து ஃப்ரீயாக மணி 9. பிறகு தன்னுடைய ஃபோனை வைத்து நோண்டி கொண்டிருந்து விட்டு படுத்து தூங்க 10. ஆதி அவளுக்காக சீக்கிரம் வந்து படுத்து கொள்வான். ஆதி தூங்கிவிட்டது தெரிந்த பிறகு ஆதியின் அறையில் அவள் வந்து படுப்பாள். அவள் தூங்கியது தெரிந்ததும் பாதியில் விட்டு வந்த வேலையை தொடர்ந்து முடித்துவிட்டு மறுபடி தூங்கச் செல்வான் ஆதி. ஆதிரா, எனக்கு இது பிடிக்கலை, நான் எஸ்கேப் ஆக போறேன் என்று நினைத்தவள் ஒரு நாள் ஆதி தனக்கு கொடுத்த கார்டு எடுத்துக்கொண்டு கிளம்பியும் விட்டாள். ஆதிராவுக்கு விடிந்தது ஜெய்ப்பூரில். ஆனால் ஆதியோ தன்னுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு ஓடிவிட்ட ஆதிராவை நினைத்து பயங்கர கோபத்தில் இருந்தான்.